அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் அடுத்த தவணை, இந்த 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும், எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெற விவசாயிகள் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணி பற்றி அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா மத்திய அரசால் விவசாயிகளுக்கு பிரத்யேகமாக நடத்தப்படும் ஒரு திட்டமாகும். இதன் கீழ் விவசாயிகளுக்கு சீரான இடைவெளியில் நிதி அளிக்கப்படுகிறது. பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்? பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் 20வது தவணைக்காக விவசாயிகள் இப்பொழுது காத்துக்கிட்டிருக்கின்றனர். இந்த காத்திருப்பு இப்பொழுது விவசாயிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீண்ட காலமாக பயனாளி விவசாயிகள் பிஎம் கிசான் சம்மன் நிதியின் 20வது தவணை எப்பொழுது வரும் என்று அறிய ஆவலாக இருக்கின்றனர். இந்த தவணை ஜூலை 18 அன்று வெளியிடப்படும் என்ற சில ஊடகங்கள் 100% தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றி அரசாங்கம் இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. பல்வேறு ஊடக அறிக்கையில் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை பிரதமர் மோடி 18ஆம் தேதி ஜூலை 18 வெள்ளிக்கிழமை வெளியிடக்கூடும் என்று தெரிவிக்கின்றன. அந்த நேரத்தில் பீகாரில் ஒரு விழாவில் பங்கு கொள்ளும் பிரதமர் பிஎம் கிசான் 20வது தவணை தொகையும் வெளியிடுவார் என்று நம்பப்படுகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா, இதற்கிடையில் இந்த திட்டத்தின் அடுத்த தவணை எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெற விவசாயிகள் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணி ஒன்று இருக்குது. ஸோ பிரதமர் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை 20வது தவணை இன்னும் இகேஒய்சி செய்யாத விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெளிவாக கூறியுள்ளது. எனவே நீங்கள் இன்னும் இகேஒய்சி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு சென்று இந்த செயல்முறையை செய்து முடிக்கவும். இது தவிர உங்கள் வங்கி கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் பணம் சிக்கிக்கொள்ளலாம். ஆகையால் விவசாயிகள் கண்டிப்பாக இந்த 2 பணிகளையும் விரைவாக முடிக்க வேண்டும். இதன் மூலம் அடுத்த தவணைக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கணக்கிற்கு வருவதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் இகேஒய்சி செய்யாவிட்டால் உங்கள் பணம் 100% சிக்கிக்கொள்ளும். பிஎம் கிசான் திட்டத்தின் சம்மன் நிதி 20வது தவணை பணம் வந்துவிட்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள ஒரு வழி இருக்குது. அதுதாங்க இது. இதற்கு நீங்கள் முதலில் பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in செல்லவும். அதன் பிறகு ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதியை செல்ல வேண்டும். இப்பொழுது பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை தேர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதார், வங்கி கணக்கு அல்லது மொபைல் எண்ணை உள்ளிடவும். கேப்சாவை உள்ளிட்டு ஓடிபி பெற்று நிலையை நீங்கள் பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் திட்டம் நிதி பிப்ரவரி 2019-24 அன்று தொடங்கப்பட்டது. இது டிசம்பர் 2018 முதல் அமலுக்கு வந்தது. அந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை நேரடி நன்மை பரிமாற்ற டிபிடி தொழில்நுட்பம் மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக 2000 என்று 3 தவணைகளில் ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க பிஎம் கிசானுடைய இந்த லேட்டஸ்டான அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிஎம் கிசானில் நீங்கள் இந்த இகேஒய்சி அப்படின்ற ஃபார்மேட்டை முடிக்கப்பட விட்டால் உங்களுக்கு பணம் வருவதில் மிகப்பெரிய அளவில் சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடுவீர்கள். ஸோ அதனால் இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தின் மூலமாக முடித்து வைத்து கொள்ளுங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய தேதிகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதம மந்திரி பீகாரில் மோதியூரில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகையை வெளியிடுவார் அப்படின்ட்டு நம்பப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு வந்து பிஎம் கிசானில் உங்களுக்கு தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம். பிஎம் கிசானுடைய திட்டம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற நல்ல செய்திகளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் அடுத்த தவணை, இந்த 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும், எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெற விவசாயிகள் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணி பற்றி அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா மத்திய அரசால் விவசாயிகளுக்கு பிரத்யேகமாக நடத்தப்படும் ஒரு திட்டமாகும். இதன் கீழ் விவசாயிகளுக்கு சீரான இடைவெளியில் நிதி அளிக்கப்படுகிறது. பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்? பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் 20வது தவணைக்காக விவசாயிகள் இப்பொழுது காத்துக்கிட்டுருக்கின்றனர். இந்த காத்திருப்பு இப்பொழுது விவசாயிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீண்ட காலமாக பயனாளி விவசாயிகள் பிஎம் கிசான் சம்மன் நிதியின் 20வது தவணை எப்பொழுது வரும் என்று அறிய ஆவலாக இருக்கின்றனர். இந்த தவணை ஜூலை 18 அன்று வெளியிடப்படும் என்ற சில ஊடகங்கள் 100% தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றி அரசாங்கம் இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. பல்வேறு ஊடக அறிக்கையில் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை பிரதமர் மோடி 18ஆம் தேதி ஜூலை 18 வெள்ளிக்கிழமை வெளியிடக்கூடும் என்று தெரிவிக்கின்றன. அந்த நேரத்தில் பீகாரில் ஒரு விழாவில் பங்கு கொள்ளும் பிரதமர் பிஎம் கிசான் 20வது தவணை தொகையும் வெளியிடுவார் என்று நம்பப்படுகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா, இதற்கிடையில் இந்த திட்டத்தின் அடுத்த தவணை எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெற விவசாயிகள் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணி ஒன்று இருக்குது. ஸோ பிரதமர் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை 20வது தவணை இன்னும் இகேஒய்சி செய்யாத விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெளிவாக கூறியுள்ளது. எனவே நீங்கள் இன்னும் இகேஒய்சி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு சென்று இந்த செயல்முறையை செய்து முடிக்கவும். இது தவிர உங்கள் வங்கி கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் பணம் சிக்கிக்கொள்ளலாம். ஆகையால் விவசாயிகள் கண்டிப்பாக இந்த 2 பணிகளையும் விரைவாக முடிக்க வேண்டும். இதன் மூலம் அடுத்த தவணைக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கணக்கிற்கு வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் இகேஒய்சி செய்யாவிட்டால் உங்கள் பணம் 100% சிக்கிக்கொள்ளும். பிஎம் கிசான் திட்டத்தின் சம்மன் நிதி 20வது தவணை பணம் வந்துவிட்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள ஒரு வழி இருக்குது. அதுதாங்க இது. இதற்கு நீங்கள் முதலில் பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in செல்லவும். அதன் பிறகு ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதியை செல்ல வேண்டும். இப்பொழுது பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை தேர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதார், வங்கி கணக்கு அல்லது மொபைல் எண்ணை உள்ளிடவும். கேப்சாவை உள்ளிட்டு ஓடிபி பெற்று நிலையை நீங்கள் பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் திட்டம் நிதி பிப்ரவரி 2019-24 அன்று தொடங்கப்பட்டது. இது டிசம்பர் 2018 முதல் அமலுக்கு வந்தது. அந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை நேரடி நன்மை பரிமாற்ற டிபிடி தொழில்நுட்பம் மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக 2000 என்று 3 தவணைகளில் ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க பிஎம் கிசானுடைய இந்த லேட்டஸ்டான அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிஎம் கிசானில் நீங்கள் இந்த இகேஒய்சி அப்படின்ற ஃபார்மேட்டை முடிக்கப்பட விட்டால் உங்களுக்கு பணம் வருவதில் மிகப்பெரிய அளவில் சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடுவீர்கள். ஸோ அதனால் இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தின் மூலமாக முடித்து வைத்து கொள்ளுங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய தேதிகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதம மந்திரி பீகாரில் மோதியூரில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகையை வெளியிடுவார் அப்படின்ட்டு நம்பப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு வந்து பிஎம் கிசானில் உங்களுக்கு தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம். பிஎம் கிசானுடைய திட்டம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற நல்ல செய்திகளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.